வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யூதா 1:24. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போஷிக்கிறார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4:6. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25. என்னோட சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. யோவான் 14:27. பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க கடவும். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவை அறிந்திருக்கிறான். மிக அழகாக நல்ல ஒரு மைம் நமக்காக சீனியர் பிள்ளைகள் செய்து காண்பித்தார்கள். அது எல்லாருக்குமே நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அடுத்ததாக பாய்ஸ், சீனியர் பாய்ஸ் நமக்காக ஒரு நல்ல டான்ஸ் உங்களுக்காகவே அவங்க இன்னைக்கு முழுசும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணினார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்து பார்த்து வயசும் ஆகி போய், கற்பம் செத்து போய், கண்ணீரும் பெருகி போச்சா. சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவ செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அவர்கள் காத்திருந்து சாராளுடைய கற்பம் எத்தே போயிற்று. ஆனால் ஆதியாகமம் 12 வாக்கு பண்ணினவர் ஆதியாகமம் 21 விசிட் பண்ணினார். Genesis 21:1 says, and the Lord visited Sarah as he had said. When he visited, he grabbed hold of the empty womb and made it meet the promise. And now the promise became tangible and real. அவர் விசிட் பண்ணிய போது அந்த காலியான கற்பம் தம்முடைய வாக்குத்தத்தத்தை சந்திக்கும்படிக்கு செய்தார். ஓ, சாராள் கர்ப்பவதியானார். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரா? வாக்கு பண்ணினவர் விசிட் பண்ணுவார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார்.
பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அருமையாக நடனம் பண்ணி குறுகிய நேரத்திலே மிக கடினமாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க பிள்ளைகள். அடுத்ததாக இதே சீனியர்லேருந்து மனப்பாட வசனம் சொல்ல வருகிறாங்க. கரங்களை தட்டி உற்சாகமே அவங்களை வரவேற்போம். தலைப்பு எழும்புவேன். நாளொன்று பரிசுத்தனாய் எழும்புவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14. 4:2 நம்பிக்கையோடு எழும்புவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிச்சு. சங்கீதம் 18:6. நாள் 3 ஜீவனடைந்து எழும்புவேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. நாள் 4 மேலே நோக்கி எழும்புவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டையடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. 4:5 இயேசுவை சந்திக்க எழும்புவேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடையவில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:51. தலைப்பு எழும்புவேன். நாளொன்று பரிசுத்தனாய் எழும்புவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14. 4:2 நம்பிக்கையோடு எழும்புவேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. சங்கீதம் 18:6. நாள் 3 ஜீவன் அடைந்து எழுவேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. நாள் 4 மேலே நோக்கி எழும்புவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. 4:5 இயேசுவை சந்திக்க எழும்புவேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடையவில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:51. ரொம்ப அருமையாக வசனம் படித்து சொன்ன பிள்ளைகளுக்கு கரங்களை இன்னும் உற்சாகமாய் தட்டுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்ததாக அதே சீனியர்லேருந்து வந்து நமக்கு ஒரு நடன நாடகம் மைம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை சீக்கிரமாக வந்து நீங்கள் அதை செய்து காண்பிக்கும்படி கேட்குறோம்.
செய்யாதீங்க. உங்களோட பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க.